அப்படின்னு வார்த்தை வந்துடும் இல்லையா? ஆனா இங்க எக்ஸ்பிரஸ்ங்கிற அம்மா நம்ம மதர் என்ன உபயோகப்படுத்துறான்னா, அதை உருவகப்படுத்து என்னென்ன வாக்கியங்களா அமைக்கணுமோ அது அமைக்கப்படும். அது அமைக்கப்பட்ட பிறகு அதை வெளிப்படுத்தும். அமைப்பானது வாக்கியங்களாக வெளிப்படுவது. Thy will may manifest. The law of love may be expressed. The love may be expressed. The will may be manifest. அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு மனதில் உள்ளத்தில் ஏற்படுகிறது, அன்னையின் உள்ளத்தில். And in anticipation, adhere with joy and serenity to those circumstances which will express this law and this will. அதை எதிர்பார்ப்புகளாக நானும் அன்னையிடம் செல்ல வேண்டும், அன்னை அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் நாமும் நமது அடியும் பிசையலாமல் இருக்க வேண்டும், சரியான பாதையில் இருக்க வேண்டும், நேர்மையுடன் இருக்க வேண்டும், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், சரண் புகுந்த நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி நிலையில் இருந்து கொண்டு அன்னை என்ன செய்கிறார்? உள்ளத்தில் ஜாய், சாந்தம் அதை வைத்துக்கொண்டு அண்ட் எந்த சுற்றுச்சூழல் இருந்தால் உன்னுடைய இப்படிப்பட்ட அன்பும் சத்தியமும் வெளிப்படுமோ அந்த சுற்றுச்சூழலை தேடி அந்த சுற்றுச்சூழல் நான் என்னை இருத்திக் கொள்கிறேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிபிஷியல் முயற்சியாக சொல்ல முடியும். ஏனால் கப்பல் சுற்றுச்சூழலை அன்னையால் மாற்ற முடியாது. யாரோ வருவார்கள், போவார்கள், பயணிகள் இருக்கிறார்கள், இறங்குகிறார்கள், ஆகையால் அவர்களை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு அங்கே ஒரு சுதந்திரம் உண்டு, சுதந்திர சூழல் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை கப்பல் என்ன செய்வார்கள்? எல்லோரும் வந்து கருப்பு கோட் அணிந்து கொண்டு கையில் பைபிள் வைத்துக் கொண்டு பிரார்த்தனை கூடத்திற்கு செல்வார்கள். ஆனா அன்னை செல்ல மாட்டார். அன்னை செல்லாததை கவனித்த அந்த பாதிரிமார்கள் தனியே அவரை சந்தித்து, நீ என்ன ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாதவளா என்று கேட்டபொழுது, அதெல்லாம் இல்லை, உங்களை கவனித்தால்தான் எனக்கு நீங்க ஏன் இவ்வளவாறு ஒரு வீணான கேவலமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், சைனாவுக்கு செல்கிறீர்கள், அங்கு எல்லோரும் கிறிஸ்துவர்களாக பாதிரிகளாக கிறிஸ்துவர்களாக மாற்ற முயற்சிகிறீர்கள். அவருடைய வேதாந்தம் மிகவும் பழமையானது. அதை கூட ஒப்பிடும்போது கிறிஸ்டியானிட்டி அவ்வளவு பழமையானது அல்ல. அப்படிப்பட்ட பழங்குடி மக்களுடைய அதீத ஞானம் படைத்த பிறகு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் என்று நான் யோசிப்பேன் என்று அன்னை அவரிடம் கூறினார். ஆனால் இதெல்லாம் பற்றி இங்கே அவர் நினைத்தார் என்று நாம் கூற முடியாது. ஆனால் என்ன இங்கே என்ன கூறி நம்மிடம் என்னமே பார்த்து என்ன கூற என்றால், நமக்காக மனிதன் என்ன செய்கிறான்? சிலவற்றை விரும்புகிறான், தனக்காக என்று விரும்புகிறான். அண்ட் அந்த தனக்காக விரும்புவது என்பது தான் விரும்பியபடியே கிடைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறான். இப்படி பாருங்கள், தனக்காகவே விரும்ப வேண்டும் என்பது. He wants that for oneself. Why be restless and want that for oneself? Things should turn out in one way and not another. Why decide that a particular set of circumstances will be the expression of the best possibilities? எப்படி ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதுதான் நாம் அடைய வேண்டும் என்று தீர்மானிப்பது ஏன்? அதை அடையாவிட்டால் எல்லாவற்றையும் இழக்கிறோம் என்று நினைப்பது ஏன்? அதை நினைத்து விட்டு அதை தீர்மானிப்பதற்காக ஒரு சிறு சந்தர்ப்ப சூழல்களை நாமே ஒருங்கிணைப்பது ஏன்? இப்படிதான் கேட்கிறார். அது அது கிடைக்கல என்றால் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இறைவனை உடனே குறை கூற ஒரு பிட்டர் கம்ப்ளைண்ட், குறை கூற தொடங்குவது ஏன் என்று கூறுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? Why not use all those energy to will in the calm of the inner conflict? உன்னுடைய அகநிலையில் உள்ள ஆற்றல் அனைத்தையும் திரட்டிக்கொண்டு
அகநிலையில் உள்ள ஒரு நம்பிக்கையுடன் இனி உன்னுடைய சட்டம் இங்கே வெற்றி பெற கடவது. எதன் மீது? எல்லா தொந்தரவுகள் இடையூறுகள் மீது. அதற்கு பிறகு எல்லா வித தொந்தரவுகளையும் இடையூறுகளையும் மீறிவிட்டு எல்லா இருள்கள் மீதும். அது பிறகு எல்லா ஈகோயிசம் மீறும். அப்படி உன்னுடைய உன்னுடைய உள்ளத்தில் இருப்பது அந்த ஒரு அன்புக்கான சட்டம் வெளியானால், அது வெளியான போது அது அந்த எல்லாம் அங்கே வெற்றி பெற்றால் அங்கே சிரமங்கள் சாத்தியங்கள் இடையூறுகள் இருக்காது, இல்லாது போய்விடும். இருளும் இல்லாது போய்விடும், அகம்பாவம் இல்லாது போய்விடும். அப்போது என்ன நேரிடும்? How the horizon in widens in soon as one learns to take this attitude. அப்போ சொல்கிறார், நீ அது மாதிரி நினைத்துப்பார். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு இறைவன் எதை அளிக்கிறானோ அதுதான் எனக்கு சாந்தமாக ஏற்றுக்கொள்வேன். அந்த அன்னக்கவலம் தான் எனக்கு போதும். அந்த அன்னக்கவலம் தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிச்சை. இனி நினைத்து பரம அமைதியுடன் இருக்குமானமா அங்க அவயவங்கள் எண்ணங்கள் எல்லாம் பரம அவயமீது எவையுடன் இருக்குமானால் என்ன ஏற்படும்? அடிவானம் வரை நமக்கு விசாலமான ஒரு பார்வையை தென்படும், ஒரு புலப்படும், உண்மைகள் புலப்படும். அண்ட் thou willest, O Lord. ஆகிய அதுபடி அதன் பிரகாரம் என்னை என்ன ஏற்படும்? எல்லா கலவைகளும் மறையும். அதற்கு பதிலாக பேரொளி. அந்த பேரொளி என்னது? அந்த பேரொளி தான் ஆம்னிபோட்டன்ஸ் ஆஃப் டிஸ்இன்டரஸ்டட்னஸ். எந்த இதுலையும் பங்கு பெறாத எந்த இதுலையும் பங்கு பெறாத ஒரு வல்லமை ஏற்படும். வில் what thou willest, O Lord. ஓ பிரபு, நீ எதை சங்கல்பிக்கிறாயோ அதே சங்கல்பிதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கப்பல் எழுதியிருக்கும் போது எழுதுகிறார் அன்னை. பட் வாழ்க்கை முழுவதும் பொருத்தமான அட்வைஸ். அதனால் என்ன நேரிடும் என்றால், we will be delivered from all contingencies. நம்மை சுற்றி நம்மை அறியாமல் என நிகழுமோ அந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவோம். To fill one's lungs with pure and wholesome air. நாம் சுவாசிக்கும் வாசம், அந்த சுவாசிக்கும் அந்த ஒரு காற்று தூய்மையாக களங்கமற்றதாக இருக்கும். நம்மை பற்றி கொண்டிருந்த காரணமற்ற ஒரு களைப்பு, காரணமற்ற ஒரு சோம்பேறித்தனம் அது இல்லாது போகும். Be delivered of cumbrous loads. நமக்கு மனதுக்குள் இருக்கும் பாரங்கள், நம்மை அழுத்தும் பாரங்கள் எல்லாம் இல்லாது போகும். ஸோ நாம் என்ன செய்வோம்? அப்படிப்பட்டு சரத்தை திறமை படைத்தவர்களாக, பளுவை சுமக்காதவர்களாக, வருங்காலத்தை தெளிவுடன் பார்ப்பவர்களாக, அன்னையின் அழிப்பதையே ஒப்புக்கொள்பவர்களாக இருந்தால் என்ன ஏற்படும்? We will be run briskly towards the only goal. வேகமாக ஓடுவோம் அந்த ஒரு லட்சத்தை அடைவதற்கு. அதன லட்சியம் attaining the triumph of the divine law. உன்னுடைய தெய்வீக சட்டம் இருக்கே அதுதான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அடைவோம். ஓ லார்ட், with what joy and O Lord, with what joy
and trust, I greet thee this morning. என்று கூறி இந்த பிரார்த்தனை அன்னை முடிக்கிறார். சாவித்திரியில் ஒரு வரி உண்டு, 233 பக்கத்தில், immersed in the light, perpetually divine. Immersed in light, perpetually divine என்று இப்படி அன்னை கூறும் வழியில் இறைவனுக்காக மட்டுமே ஏக்கம் கொண்டு அந்த இறைவன் வழிக்காக காத்திருந்து அவனுடைய சங்கல்பம், அவனுடைய அன்பு நிறைவேற வேண்டும் என்று நாம் இயங்கும் பட்சத்தில் இது நிச்சயம் ஏற்படும் என்று கூறி கருத்தை முடிக்கிறார். நானும் இத்துடன் இன்றைய சத்சங்கத்தை நானும் முடித்துக் கொள்கிறேன். ஏதான கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லாவிட்டால் நாம் விடைபெறுவோம். சார், நாங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றோம். நீங்க கொஞ்சம் பின்னால எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி பதில் சொல்லலாம். ஜஸ்ட் இந்த பேசேஜ்ல மதர் அவங்களுடைய உள் மன விழிப்பு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏற்பட்டதுனால ஷீ லெஃப்ட் ஹர் லைஃப் அட் பாரிஸ். அங்கிருந்து அவங்க தன்னுடைய சொத்துலேயே ஏதோ ஒரு 20% 25% அவ்வளவையும் கைமாத்தி விற்று பணமாக்கி கொண்டு இங்க இந்தியாவில வரணும், ஒரு சுமார் 2 years இங்க இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வராங்க. அப்படின்னா அது அப்படி ஒரு லட்சிய முனைப்பு தாகம் அவங்கள்ட்ட அப்ப ஏற்பட்டிருக்கு இல்லையா? அது அவ்வளவு ஒரு பெரிய ஸ்டெப் அவங்க எடுத்தது இந்த பகுதியில வர மாதிரி தெரியுது. ஹவு த ஹொரைசன் வைடன்ஸ் as soon as one learns to take this attitude. How all anxiety vanishes, giving place to a constant illumination, to the omnipotence of disinterestedness. அவங்க தான் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் விட்டுட்டு இன்னொரு ஃபேஸை தேடி வரதே இங்க ஏதோ உள்ளர்த்தமா இருக்க மாதிரி இருக்கு. டு வில் வாட் thou willest, O Lord, is to live constantly in communion with thee, to be delivered from all contingencies, to escape all narrowness, to fill one's lungs with pure and wholesome air, to get rid of all useless weariness, be relieved of all cumbrous loads, so as to run briskly towards the only goal worth attaining, the triumph of thy divine law. இவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஏற்பட்ட பிறகு அங்க உள்ள அந்த சாதாரண ருட்டீன் லைஃப் எல்லாம் அவங்களுக்கு ஒர்த் லிவிங்காவே தெரியல. இந்தியாவுக்கு வராங்க அப்படிங்கிறதோட பொருந்துற மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். அந்த வாழ்க்கை இந்த எண்ணத்தை வசந்தமா நீங்க சொன்னபடி அன்னை தன்னுடைய இந்த கப்பல் ஆரம்பத்த பயணத்திலேயே மார்ச் 9, 1914 படிச்சு பார்த்தாக்கா நமக்கு விளங்கும். அது ஒரு முத்திரை பதித்த பிரார்த்தனை. அங்கே மல்லனை சொல்கிறார், it is still the glory of thy love which we perceive and with which we can commune ceaselessly everywhere. அன்னையினுடைய அங்கே சத்திய வாக்கியம் எப்படி இருக்கிறது என்றால், இறைவனே உன்னுடைய அன்பை உணர்கிறோம், சத்தியத்தை உணர்கிறோம், உன்னுடன் எங்களுடைய தொடர்பு இடைவிடாமல் இருக்கும். பிறகு இதையும் கூறுகிறார், ஓ லார்ட் மை ஸ்வீட் மாஸ்டர், all this I constantly experience in this boat. இந்த போட் கப்பலே என்ன சொல்கிறார், which seems to be a marvelous abode of peace. அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு சாந்தமான ஒரு புத்த விகாரம் போல் இருக்கிறது. A temple sailing in thy honor. உன்னுடைய பெருமையை பறைசாற்றிக் கொண்டு உன்னுடைய கொடியை சலசலக்க வைத்து பறக்க வைத்துக் கொண்டு கடலில் செல்கிறது.
ஓவர் த வேவ்ஸ் ஆஃப் த சப்கான்ஷியன் பாசிவிட்டி. கடல் முழுவதும் சப்கான்ஷியன்ட் அதில் மீறி ஏறி என்ன செய்கிறது? அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. We have to conquer the subconscious passivity to awaken the consciousness of thy divine presence. உன்னுடைய தெய்வீக சாநியத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் முயல வேண்டும் என்று நினைவுபடுத்த அமைந்திருக்கிறது அப்படி சொன்னார். அதனால இந்த பிரார்த்தனைக்கும் அன்னையனுடைய 9ஆம் தேதி மார்ச் பிரார்த்தனைக்கும் உள்ள ஒரு சின்ன பாலம் எவ்வளவு நன்றாக அமைந்திருக்கிறது அதையும் நாம் கவனிக்க வேண்டும். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப பெரிய கார்லேஷன், ரொம்ப இணைந்தது, ரொம்ப அருமையான இணைப்பு. இதோட முடிச்சுப்போமாமா சுத்தமா? ஓம் எஸ் சார். ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மீரா. Open my mind, my heart, my life, your light, your love, your power, all things may be divine. Thank you very much, ma. Thank you very much. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you. Thank you very much, sir. As you said, இன்னும் நல்லா ஃபுல்லா ரிலீவ் ஆகல, கொஞ்சம் சரியாகணும் இன்னும். ஆமா, இன்னும் பிடி நீ வேலை நீ சாயங்கால வேலை ஒரு பேசணும், அதுக்காக கொஞ்சம் அது பெரிய ப்ரேயர் இல்லை, அதை இது மாதிரி சுருக்கமாக முடிக்கணும் தான் நினைச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். இந்த ஏதான ஒண்ணு வந்தாலே தே ஆர் வெரி ஸ்ட்ராங். நம்ம கொஞ்சம் ஒரு படுத்தி தான் ஆகுது. பாதி ஏஜ் காரணம்ப்பா. ரெண்டாவது இந்த இருமல், அது ஒரு மாதிரி டைப், பெக்யூலர் டைப் ஆஃப் இருமல். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இருமல் நான் அனுபவிச்சதில்லை. இருமல் வரும் போகும், பட் இந்த மாதிரி கஷ்டப்படுத்த அனுப்பிச்சது. ஓகேம்மா, we'll see you later. பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.